ஹெட்டு பட்டறையில் கொடுத்து ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, சைலன்சர் அந்த ஸ்டெட்டு வந்து சைலன்சர் உட்கார்ற ஸ்டெட்டு போயிடுச்சு. ஒரிஜினல் ஸ்டெட்டு வந்து கிடைக்கல. 2-3 கடையில் போய் கேட்டு இந்த லோக்கல் ஸ்டெட்டு தான் கொடுக்குறாங்க. இது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. கம்பெனி ஸ்டெட்டு வந்து பிளாக் கலரில் இருக்கும், நல்ல ஆடு குவாலிட்டியில் இருக்கும். இது வந்து சீக்கிரமாக போயிடும். அதனால் இது போடுறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. அதனால் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இரும்பு கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல்டு. அதே 12 சைஸ் தான். இப்போ இதோட நெட்டு எடுத்து அந்த ஸ்டெட்டில் போட்டு காட்டுறோம் பாருங்கள். இது ஸ்டெட்டு மரம், ஒரு 4 மரம் தான் ஏற்றிருக்கேன். இப்போ இதில் இருக்கிற நெட்டு எடுத்து அதில் போட்டு காட்டுறோம் பாருங்கள். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கல் ஸ்டெட்டு போடுறது எனக்கு உடையிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை போடுற ஐடியா இல்லை. இந்த ஸ்டீல் போல்டு இதை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 2 நெட்டு போட்டுக்கணும். அதில் ஒரு நிமிஷம். இந்த மாதிரி 2 நெட்டு போட்டுட்டு இந்த ஸ்டெட்டில் இது வந்து நான் உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறேன். இது இப்படி போடக்கூடாது. த்ரெட்லாக் பேஸ்ட்டு த்ரெட்டுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் பேஸ்ட்டு வாங்கியிருக்கேன், காட்டுறேன். இந்த த்ரெட்லாக் பேஸ்ட்டை போட்டு இதை வந்து மரையை ஃபுல்லாக ஏற்றி இந்த இடத்துல ரிங்ஸ் போட்டு ஃபுல் டைட் பண்ணிடணும். ஃபுல் டைட் பண்ணிட்டு இது இந்த அளவுக்கு அளவு வச்சுக்கணும். வச்சு கரெக்டாக அந்த மேலே 2 நெட்டும் கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு டைட் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே ஒரு 2 மரம் விட்டு கட் பண்ணிவிட்டு, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 2 மரம் விட்டு கட் பண்ணிவிட்டு கிரைண்டிங் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நெட்டு வெளியே எடுக்கும்போது மரம் சுத்தமாகிடும். உங்களுக்கு திருப்பி நெட்டு போட்டிங்கன்னா ஏறும், எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஸ்டெட்டு பிடிங்கினா வெளியே வராது. ஏன்னா நம்ம பேஸ்ட்டு போட்டு லாக் பண்ணிடுறோம். த்ரெட்லாக் பேஸ்ட்டு போட்டு லாக் பண்ணுறதுனால அது பிடிங்கிட்டும் வெளியே வராது. இப்போ நான் இதை பேஸ்ட்லாம் போட்டு லாக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இது எந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும்ன்றது. போல்டு வந்து ஸ்டீலு பக்காவாக இருக்கும். த்ரெட்லாக் பேஸ்ட்டு போட்டு தான் ஏற்றிருக்கேன். இது எந்தளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏற்கனவே இது மாதிரி செஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
இது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அளவு வச்சுட்டேன். 2 பக்கம் ஒரு 2 நூல் மேலே கேப் விட்டு கட் பண்ணிட்டு கிரைண்டிங் பண்ணிடணும். அவ்வளோதான். கிரைண்டிங் பண்ணிட்டா அந்த இந்த ரெண்டு நெட்டையும் வெளியே எடுத்திங்கன்னா மரம் சுத்தமாகிடும். மரம் சுத்தமாகிடுச்சுன்னா திருப்பி நெட்டு போட்டால் ஏறும். எந்த நெட்டு போட்டாலும் ஏறும்.